காந்தி தாத்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் தன்னுடைய தொடக்க காலத்தில், அதாவது அப்போ தான் பொதுமக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அறிமுகமாகிட்டு இருக்காரு. தன்னுடைய சேவை வாழ்க்கையை தொடங்கின காலகட்டத்தில் ஒரு நாள் காரில் பயணம் செஞ்சிட்ருக்காரு. அந்த காரில் பயணம் செஞ்சிட்ருக்கிறப்போ அவர் ஒரு ஊர் வழியே போகிறாரு. அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு வந்து சில பேருக்கு அவரை பிடிக்கல. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு அந்த காரில் தான் வராங்கிற தகவலை அந்த ஊர்க்காரங்களுக்கு அவர் போய் தெரிஞ்சிச்சு கொஞ்சம் பேருக்கு, அதாவது அவர் வேண்டாம்னு நினச்சிக்கிறவங்களுக்கு. அப்போது அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இவரை தாக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு கல்லுகளில் கையில் கிடச்ச கல்லில் போய் எடுத்துகிட்டு வந்து இந்த காரை நோக்கி அடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அந்த காரில் போயிட்டு அந்த காந்தி தாத்தாக்கு இது தெரிஞ்சதையுமே உடனே கார் நிப்பாட்ட சொல்கிறார். உள்ள அந்த டிரைவரெல்லாம் வேண்டாம்னு சொல்கிறாரு. இல்லைங்க நீங்கள் நிப்பாட்டுன்னு சொல்லி போட்டு அவர் இறங்கி அந்த இவர் மேலே கல் போட்டாங்க இல்லையா, அவருக்கு முன்னாடியே போய் நின்றுட்டு சொல்கிறாரு, ஏப்பா இந்த கார் மேலே எது கல் போடுறீங்க, இந்த கார் என்ன பண்ணுச்சு, நீங்கள் என் மேலே தானே வெறுப்பில் இருக்கிறீங்க, என்னை கல் எடுத்து அடிங்க, அந்த கார் ஒன்றும் பண்ணாதீங்க, ஏன்னா இந்த காரு நானே ஓசி வாங்கிட்டு வந்துக்கிறேன், அந்த காருக்காரனுக்கு நான் பதில் சொல்லணும், உங்களோட வெறுப்பு பூரா என் மேலே வேணால் காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரா. உடனே அங்கேருந்து உங்க ரொம்ப மனசு அவங்களுக்கு கஷ்டம் போச்சா. அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட அவருடைய குணத்தை தெரிஞ்சுட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களா. இந்த சம்பவம் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நாம் மிகவும் எளிமையாக நடந்து கொண்டால் அனைவரும் நம் மீது அதுக்கப்புறம் அன்பு காட்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். கதை கேட்ட உள்ளங்களுக்கு மிக்க நன்றி.